ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான ஜிஎஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வினாக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேட்குறாங்க. நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வரும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை வரும், ஓகேவா? ஸோ ஒரு பொதுவான இடத்துல நின்றுட்டு அப்படியே நம்ம குடிக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம உட்காந்து குடிக்கலாம். அதனால் வந்து என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா மூட்டு வலியும் சிறுநீரக பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். மேகி சாப்பிடுவதால் உடலில் எந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது? மேகி சாப்பிடுவதால் உடலில் வந்து என்ன உறுப்பு பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். தேர்ட் ஒன் பாருங்கள். உலகில் எந்த நாட்டில் அதிகம் செய்திகள் படிக்கின்றனர்? எந்த நாட்டில் அதிகமாக படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அப்படிங்கிற ஒரு நாட்டில். ஃபோர்த் ஒன் பாருங்கள். எந்த உயிரினத்திற்கு இதயம் இல்லை? எந்த உயிரினத்துக்கு இதயம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி மீன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். எந்த பழம் சர்க்கரை இல்லாதது? எந்த பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம். அடுத்தது, அதிக எண்ணெய் சாப்பிடுவதால் ஒருவருக்கு எந்த நோய் வரலாம்? மலச்சிக்கலில் நோய் ஏற்படலாம், ஓகேவா? எண்ணெய் வந்து அதிகமாக சாப்பிட்டா மலச்சிக்கலில் வந்து பிரச்சனை வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். எந்த கிரகம் மிக நீண்ட பகலை கொண்டுள்ளது? நீண்ட பகலை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, ஓகேவா? அடுத்தது, எந்த நாடு பறக்கும் காரை உருவாக்கியுள்ளது? பறக்கும் கார் எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். அடுத்தது 9th ஒன். சமோசா சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த சமோசாவாகட்டும் மேகி ஆகட்டும் ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றதா இருந்தது அப்படின்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ சமோசா சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் மலச்சிக்கலில் வந்து பிரச்சனை வரலாம், ஓகேவா? அடுத்தது, ஒரு கொசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை வந்து இடும் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 முட்டைகளை வந்து இடுது. அடுத்தது, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தேசிய காய்கறி எது அப்படின்னு கேட்குறாங்க. தேசிய காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். சூரிய ஒளியில் மொத்த எண்ணிக்கை நிறங்கள் எண்ணிக்கையாகவும் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வந்து எண்ணிக்கையாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய நீளம் கேட்குறாங்க. நீளம் வந்து அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக ஒரு சர்க்கிளில் பாதி சர்க்கிளை வந்து குறிக்கப்படுது. அதைத்தான் அப்படி கேட்குறாங்க, ஓகேவா? அதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் சர்க்கிள் ரேஞ்சில் நீங்கள் வந்து எழுதணும். அதே வந்து எவ்வளோ கலர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 7 நிறங்கள் அப்படின்னு எழுதணும், ஓகேவா? 7 நிறங்கள். அடுத்தது வந்து பாருங்கள். தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார்? தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லோகி பைல்டு. ஜான் லோகி பைல்டு. அடுத்தது, இந்தியாவில் எந்த தானியம் அதிகமாக உட்கொள்ளப்படுகிறது? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து அதிகமாக உட்கொள்ளப்படுறாங்க. அடுத்தது, உலகின் முதல் நாணயம் எந்த நாட்டில் தயாரிக்கப்படுகிறது? நாணயத்தால் வந்து முதல்ல கொண்டு வரப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனா. அடுத்தது, எந்த நதியில் வைரங்கள் காணப்படுகின்றன? எந்த நதியில் வைரங்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதி, ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள். பார்லேஜி எந்த நாட்டை சேர்ந்தது? பார்லேஜி வந்து இந்திய நாட்டை சேர்ந்தது. அடுத்தது, இந்தியாவில் முதலில் எந்த நகரில் மெட்ரோ ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது? மெட்ரோ ரயில் ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில். அடுத்தது, அடிநாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும்
அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஒரு பொருளை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம திரும்பியும் சாப்பிடணும், அந்த டேஸ்ட் வந்து நாக்கிலேயே ஒட்டிக்கிறது இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல். உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசுதல் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம சாப்பிட்ட டேஸ்ட்டு வந்து வாயிலே இருக்கும், அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது சாப்பிட்டாலும் கூட நம்மளுக்கு அதே டேஸ்ட் வந்து இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, உடலின் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. உடலில் எந்த பகுதி எரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்கள் தான். ஓகேவா? மற்ற எல்லா இதுவுமே எரிஞ்சிரும், பல்லு மட்டும் எரியாது. நெக்ஸ்ட் ஒன், எந்த உயிரினத்தின் இதயம் அதன் தலையில் இருக்கும்? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால். இறாலில் வந்து மூளையும் இதயமும் உங்களுக்கு வந்து 2 விதமாக சொல்லப்படுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து இதயம் கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு மூளை எங்கே இருக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இறால். ஓகேவா? அடுத்தது, சிம் கார்டில் ஒரு மூளை ஏன் வெட்டப்பட்டு உள்ளது? சிம் கார்டில் ஒரு மூளை ஏன் வெட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்த. அடுத்தது, சூரிய ஒளி பூமியை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 8 நிமிடம். 8 நிமிடம். அடுத்தது, எந்த பழத்தால் மின்சாரத்தை உருவாக்க முடியும்? எந்த பழத்தால் மின்சாரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை. அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த விலங்கின் இரத்த நீலம் நிறத்தில் இருக்கும்? எந்த விலங்கின் இரத்த நீல நிறத்தில் இருக்கும்? ஆக்டோபஸ். அடுத்தது, கற்கள் மற்றும் கூழாங்கற்கள் விழுங்கும் உயிரி எது? நெருப்பு கோழி. கற்கள் மற்றும் கூழாங்கற்களை விழுங்கும் உயிரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருப்பு கோழி. அடுத்தது, மனித இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும்? மனித இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 முறை. 72 முறை. அடுத்தது, எந்த காய்கறியின் வாசனையால் பாம்புகள் ஓடிவிடும்? வெங்காயம். எந்த காய்கறியின் வாசனையால் பாம்புகள் ஓடிவிடும் பார்த்தீங்கன்னா வெங்காயம். எந்த பழம் மூளைத்திறனை அதிகரிக்க உதவும்? எந்த பழம் மூளைத்திறனை அதிகரிக்க உதவும் பார்த்தீங்கன்னா மாதுளை. நெக்ஸ்ட் ஒன், காயம் அடைந்தால் மனிதனைப் போலவே அழக்கூடிய விலங்கு எது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி. நெக்ஸ்ட் ஒன், மிகவும் சோம்பேறியான விலங்கு எது? மிகவும் சோம்பேறியான விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். நெக்ஸ்ட் ஒன், உலகின் புத்திசாலித்தனமான விலங்கு எது? உலகின் புத்திசாலித்தனமான விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எந்த வைட்டமின் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது? வைட்டமின் ஏ. மாலைக்கண் நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாட்டினால மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது. அடுத்தது, மனித உமிழ்நீரில் காணப்படும் எச்சை எது? மனித உமிழ்நீரில் காணப்படும் எச்சை எது பார்த்தீங்கன்னா டைலின். ஆன்சர் டைலின். நெக்ஸ்ட் ஒன், மின்சார விளக்கின் உள்ளே எந்த வாயு நிரப்பப்பட்டுள்ளது? எந்த வாயு நிரப்பப்பட்டதுன்னு அப்படின்னா நைட்ரஜன். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் நைட்ரஜன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை எது? இந்தியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் சுரங்கப்பாதை. அடல் சுரங்கப்பாதை. அடுத்தது, மஞ்சள் ஆப்பிள் எங்கு காணப்படுகிறது? மஞ்சள் ஆப்பிள் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் காணப்படுது. அடுத்தது, கருப்பு ரோஜா எங்கே காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கருப்பு ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருக்கி அப்படிங்கிற நாட்டில் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தாஜ்மஹால் இந்தியாவின் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? தாஜ்மஹால் இந்தியாவில் எந்த நகரத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளிப்கார்ட் எந்த நாட்டு நிறுவனம்? ஃப்ளிப்கார்ட் எந்த நாட்டு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அடுத்தது, எந்த நோய் இருந்தால் ஒருவரால் உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது?
எந்த நோய் இருந்தால் ஒரு வாரம் உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய். அடுத்தது இரவில் சிறப்பு நேரத்தில் தோன்றும் கிரகம் எது? எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். அடுத்தது எந்த பழத்தில் அதிக கால்சியம் சத்து உள்ளது? கால்சியம் சத்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவி. நெக்ஸ்ட் ஒன், வெள்ளை நிற ஆப்பிள் எங்கு காணப்படுகிறது? வெள்ளை நிற ஆப்பிள் எங்கு காணப்படுகிறதுனா சீனாவில். அடுத்தது இந்தியாவில் 12 மாநிலங்கள் வழியாக செல்லும் ரயில் எது? ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறது தான். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த பொதுத்தமிழ் மட்டும் வேணும், ஜிகே மட்டும் வேணும், ஜிஎஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பேஜில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா இலக்கணம் நோட்ஸ் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.